எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம கண்ணம்மாஸ் விலாகில என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, வாய்ப்புண், குடல் புண், ஆசன வாய்ப்புண், பசியை தூண்டக்கூடிய சுண்டைக்காய் சட்னி தான் இன்னைக்கு கிராமத்து ஸ்டைல்ல செய்ய போறோம். வாங்க தேவையான பொருள்: கொத்தமல்லி தழை, தக்காளி, சின்ன வெங்காயம், பூண்டு, கொஞ்சமா சுண்டைக்காய் எல்லாமே சுத்தமா கழுவி எடுத்து வச்சாச்சுங்க. இப்போ சுண்டைக்காயை தட்டிக்கிறலாம். விதை வெளியில் வராத அளவுக்கு லேசாக பொறுமையாக தட்டிக்கிறலாங்க. விதையிலையுமே பார்த்திங்கன்னா அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது. ஒரு சிலர் கழுவிடுவாங்க விதையை கசப்படிக்கும்னு. அந்த மாதிரி கழுவாமல் நமக்கு சுண்டைக்காயோட முழு பலன் நமக்கு கிடைக்கணும்னா, மருத்துவ குணங்கள் கிடைக்கணும்னா அப்படியே நம்ம செஞ்சு சாப்பிட்ணும். அதுதான் நம்ம உடம்புக்கு நல்லது. இப்போ ஃபுல்லாக தட்டியாச்சு. நம்ம தேவையான அளவு எண்ணெய் சேர்த்து உளுந்து சேர்த்துக்கிறலாங்க. கொஞ்சமாக உளுந்து, சுண்டைக்காய் நம்ம தட்டி வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே சேர்த்துக்கலாம். மிளகாய் வத்தல் சிம்மிலேயே வச்சு நம்ம வதக்கிடலாம். ஏன்னா உளுந்து நம்ம வறுத்ததுக்கப்புறமா சேர்த்தோம்னா சுண்டைக்காயே உளுந்து கறியிரும். அதனால் கூட எல்லாத்தையும் சேர்த்தாச்சு. வத்தல் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. நல்லா சிம்மிலேயே வச்சு நல்லா வதங்கினதுக்கப்புறமா பாருங்கள், நல்லா வதங்குறது உங்களுக்கு தெரியுது. லேசாக கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிருச்சு. இப்போ வெங்காயம் ஊற்றி வச்சுருக்கோம் இல்லையா, சின்ன வெங்காயம், அதையுமே பூண்டு ரெண்டையும் சேர்த்து நம்ம வதக்கிடலாம். வதக்கும்போது ஓரளவு நல்லா வதங்கிரும். இப்போ அந்த பிடிச்ச மாதிரி இருக்கு இல்லையா, அதனால் கரண்டியை வச்சு நல்லா அழுத்தி அழுத்தி நம்ம கிண்டினோம்னா கீழே பிடிக்காது. அதனால தான் லோ ஃப்ளேம்லேயே தாங்க வச்சு வதக்கிட்டு இருக்கும்போது கொஞ்சம் ஓரளவு வதங்கிரும் நல்லாவேவும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம கொத்தமல்லி தழை, தக்காளி எல்லாத்தையுமே சேர்த்துக்கிடலாம். சேர்த்து இதையுமேவும் வதக்கிடலாங்க. ரொம்பையும் பார்த்திங்கன்னா நல்லா வதக்கலை நான். வெங்காயம் ஓரளவு தான், முக்கால்வாசி தான் வதங்குச்சு. இதெல்லாம் சேர்த்து வதக்கும்போது நார்மலாக நல்லா வதங்கிரும். கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்கும்போது சீக்கிரமாக வதங்கிரும். கல் உப்பு சேர்த்துருக்கேன். இந்த உப்பே நமக்கு தாராளமாக இருந்துச்சுங்க. குழந்தையெல்லாம் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி சட்னி வச்சு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு சாதாரணமாக நம்ம கார சட்னி சாப்பிட்ட மாதிரி தான் இருக்கும், சாப்பிட்ருவாங்க. என் பையனுக்கெல்லாம் சுண்டைக்காய் குழம்பெல்லாம் வச்சு கொடுத்தா சாப்பிட மாட்டான். இந்த மாதிரி சட்னியாக தாங்க நான் செஞ்சு கொடுத்துருவேன். கார சட்னின்னு செஞ்சு கொடுத்துருவேன், சாப்பிட்ருவான். அந்த கசப்பு தன்மையே தெரியாது, நல்லாயிருக்கும். நம்ம ரொம்ப நிறையா போட்டால் தான் அந்த கசப்பு தன்மையை அடிக்கும். அது இல்லாமல் இது ஹைப்ரேட்டு தானே வந்துட்டுருக்கு சுண்டைக்காய், அதனால் அதிகமாக கசப்பு அடிக்காது. நல்லா வதங்கிருச்சு. ஆரவும் பார்த்திங்கன்னா லேசாக ஆரவும் அப்படியே மிக்ஸி ஜாரில் சேர்த்து நம்ம அரைச்சி இட்லி, தோசை, சப்பாத்தி சாப்பாட்டுக்குமே சூடான சாப்பாட்டில் போட்டு பிணைஞ்சு சாப்பிட்லாம். கஞ்சிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே தொட்டு சாப்பிட்லாங்க. அந்தளவுக்கு அருமையாக இருக்கும், அட்டகாசமாக. குழந்தையே சாப்பிடாமல் இருப்பாங்க பார்த்திங்களா, அவங்களுக்கெல்லாம் வயிற்றில் கிருமி, புழு, பூச்சியெல்லாம் இருக்கும். அவங்களுக்கெல்லாம் இந்த மாதிரி சட்னியாக வச்சு சாப்பாடு கூட பிணைஞ்சு ஊட்டினீங்கன்னா அந்த வயிற்றில் இருக்கிற கிருமியெல்லாம் போய் நல்லா பசி எடுக்கும், நல்லா சாப்பிடுவாங்க. இப்போ பாருங்கள், நல்லா வதக்கியாச்சு. இப்போ மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கிறலாங்க. அரைச்சி அப்படியே தாளித்து நம்ம சாப்பிட வேண்டியது தான். இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே சூட் ஆகும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக்கு, ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்க நம்ம சொந்தங்கள் எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. பாய், நன்றி, வணக்கம். வாங்க சாப்பிடலாம்.